நடிகர் அஜித்தின் தாயார் மோகினி வயது மூப்பால் காலமானார். இந்நிலையில் தாயார் மறைவு குறித்து அஜித்தின் குடும்பத்தினர் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இறுதி சடங்கு தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் என்று அஜித்தின் குடும்பம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. நடிகர் அஜித்தினோட தாயார் மோகினி இன்று அதிகாலை அவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது உடலானது தற்போது அஞ்சலிக்காக ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அஜித்தோட இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டு உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அஜித்தினோட குடும்பத்தினர் சார்பில் ஒரு இரங்கல் செய்தியானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரங்கல் செய்தியில பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தாயார் மோகினி அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால அவதிப்பட்டு வந்த நிலையில இன்று அதிகாலை தனது உறக்கத்திலேயே இறக்க எய்தியதாகவும் அவருக்கு வயது 89 எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் அர்ப்பணிப்புடன் மருத்துவ சேவையையும் ஆதரவையும் வழங்கிய அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த துயரமான தருணத்திலும் அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்ததையும் அன்பும் அக்கறையும் நிறைந்த உறவுகளால் சூழப்பட்டிருந்ததையும் அவரை அறிந்த அனைவரின் உண்மையான மரியாதையும் பெற்றிருந்ததையும் நினைத்து ஆறுதல் அடைகிறதாகவும் அவரது கனிவான இயல்பு, தன்னலமற்ற மனப்பான்மை மற்றும் அமைதியான கண்ணியம் அனைவரின் மனதிலும் அழியாத இடம் பிடித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்திய பிரிவினை காலத்துல சிறு வயதிலேயே அனைத்தையும் பின்னால் விட்டுவிட்டு புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த சிந்தி சமூகத்தின் ஒரு அங்கமாக இருந்த அவர் வாழ்க்கையை மீண்டும் புதிதாக தொடங்கினார். பின்னர் தனது பிள்ளைகளும் குடும்பத்தினரும் வாழ்க்கையில முன்னேறி சாதித்ததை கண்டு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் மறைந்த தந்தையாருடன் கிட்டத்தட்ட 6 தசாப்தங்கள் நீண்ட இனிய தாம்பதிய உறவை வாழ்க்கையை அவர் அனுபவித்ததாகவும் அவர்கள் இணைந்து பகிர்ந்து கொண்ட அன்பான நினைவுகள் எங்களுக்கு என்றும் ஆறுதலையும் வலிமையும் அளித்துக் கொண்டே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரது இறுதி சடங்குகளானது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கும் தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் எனவும் பெற்றோர் அல்லது அன்பிற்குரிய மூத்தவரை இழந்த வழியை உணர்ந்த அனைவரும் எங்கள் அமைதியான துக்கத்தை மதித்து அவர் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு கற்றுத்தந்த சமநிலை, கண்ணியம் மற்றும் மென்மையான மன வலிமையுடன் அவரது நினைவை போற்றுவார்கள் என்றும் நம்புவதாக கூறி அஜித்தோட குடும்பத்தினர் தொடர்ச்சியாக அவர் இந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அனுப்குமார், அஜித்குமார், அனில்குமார் ஆகிய மூவரும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த இரங்கல் அறிக்கையானது தற்போது அவர் வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.